இந்த காட் ஆஃப் கென்ஜுட்சு அப்படின்னு நினைக்க நம்ம இட்டாச்சி உச்சியாவுக்கு அகாட்சுகி எதுக்காக கிசாமேவை பேரா போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல பார்க்கலாம். கிசாமே அண்ட் இட்டாச்சியை ஒரே பேரா போட்டதுக்கு மிக முக்கியமான காரணமே நம்ம இட்டாச்சியை போட்டு தள்ளுறதுக்காகத்தான். என்னதான் இட்டாச்சி லீஃப் வில்லேஜ் விட்டுட்டு போய் அகாட்சுகில ஜாயின் பண்ணியிருந்தாலும் லீஃப் வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கும் அதே சமயம் லீஃப் வில்லேஜோட ஒரு ஸ்பையா தான் நம்ம இட்டாச்சி அகாட்சுகிலே ஜாயின் பண்ணியிருப்பாரு. இப்படி இருக்க ஓபிட்டோவுக்கு ஆரம்பத்துல இருந்து இட்டாச்சி மேல ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருக்கும். லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண போனா கண்டிப்பா இட்டாச்சி நமக்கு எதிராகவே திரும்பிடுவான். அப்படி ஒருவேளை மாறிட்டானா அந்த சமயத்துல நம்ம இட்டாச்சியை தடுக்கிறதுக்காகத்தான் அகாட்சுகில பெயினுக்கு அப்புறம் இருக்க ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மெம்பரான நம்ம கிசாமேவை இட்டாச்சி கூட பேர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கிசாமே ஒரு டெய்ல்லெஸ் டெய்ல் பீஸ்ட் தான் சொல்லியானோம். கிசாமே கிட்ட இருக்க சமேகாடா ஸ்வாட்னால எந்த மாதிரியான சக்கர எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால இட்டாச்சி அமட்டராசு அண்ட் சுசனோ யூஸ் பண்ணா கூட அதை ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறவர் நம்ம கிசாமே. அதனால இட்டாச்சியை கிசாமே போட்டு தெளிவோம் அப்படின்னு நினைச்சுதான் அகாட்சுகி ரெண்டு பேத்தையும் பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா அகாட்சுகிக்கு நம்ம இட்டாச்சியை பத்தி ஃபுல்லா தெரியல போல. தலைமை மட்டும் அவனோட ஃபுல் பவர்ல இறங்கி சண்டை போட்டானா நம்ம கிசாமேவே தூக்கி போட்டு தூர் வாரிடுவாரு.